வணக்கம். பிரபஞ்சனின் அப்பாவின் வேஷ்டி தொடர்ச்சி. எங்களுக்கு இது ஒரு சாக்கு. அந்த சாக்கில் வேஷ்டியை தொட்டு பார்த்து கொண்டே இருக்கலாமே. சாயங்காலம் வாக்கில் வேஷ்டி காய்ந்து விட்டிருக்கும். அப்பாவிடம் சொல்ல ஓடுவோம். அப்பாவே வந்து நிதானமாக அதை கொடியிலிருந்து எடுத்து மூளை பிசிறில்லாமல் இழுத்து மடித்து மீண்டும் அந்த பெட்டிக்குள் வைத்து விடுவார். இனி அதன் உபயோகம் அடுத்த நல்ல நாளில்தான். நாளடைவில் எனக்கும் மீசை முளைத்தது. ஒரு சிநேகிதனின் சகோதரிக்கு லவ் லெட்டரும் கொடுத்தேன். உதை வாங்கினேன். நியாயம்தானே. அப்புறம் கல்லூரிக்கு சென்றேன். என்னமோ படித்தேன். என் மூளையை ஆக்கிரமித்து கொள்ள எவ்வளவோ விஷயங்கள் இருந்தன. என் கவனத்தை கவர எவ்வளவோ நிகழ்ச்சிகள், நடப்புகள். உலகம் ஜீவ துடிப்போடு ஒவ்வொரு கணமும் அல்லவா பிறந்து இறந்து தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது. என் மனசில்தான் எத்தனை ஆவாகனங்கள். கம்பன் கதை சொல்லிகள், கொடிமரத்து மூளை வக்கீல் ஜெகந்நாதையர் மகள் உமா மகேஸ்வரி எல்லோரும் சேர்ந்து என்னை உருமாற்றி அடித்து விட்டார்களே, கம்பியை நகையாக்குவது போல. இடையிடையே அந்த செப்பு பட்டு வேஷ்டியும் என் நினைவில் ஆடும். நீ எங்கு எவ்வாறு இருக்கிறாய்? அதை போற்றி கொண்டாடி பயன் தூக்க அப்பா இல்லை. பெட்டியில் இருக்கும் பாம்பென உயிர்த்து கொண்டிருக்கும் அது என்பது எனக்கு தெரியும். ஆண்டுகள் பல கழிந்து ஒரு முறை சொந்த ஊருக்கு வந்தபோது ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அப்போது விநாயக சதுர்த்தி வந்தது. நன்றாக நினைவிருக்கிறது. ராஜி கல்யாணம் செய்து கொண்டு போய்விட்டிருந்தாள். நான் தான் பிள்ளையார் வாங்கி வந்தேன். அச்சு பிள்ளையார்தான். மூக்கு மொழியும் கனக்கச்சிதம். இந்த சாமிதான் என்ன அழகான கற்பனை. என்னையே படைக்க சொன்னாள் அம்மா. மனசுக்குள் ஒரு படபடப்பே எனக்கு ஏற்பட்டு விட்டது. அந்த பெட்டிக்குள் இருக்கும் வேஷ்டியை நினைத்துதான். சுய நினைவின்றித்தான் குளித்தேன். ஈரம் போகாமல் துவட்டி கொண்டு அப்பாவின் அலமாரியை திறந்தேன். அந்த பச்சை கற்பூர வாசனை இன்னும் இருந்தது. வாசனை போகாது போலும். அனுபவித்தேன். உடன் ராஜி இல்லையே என்று வருத்தமாய் இருந்தது. ஜாக்கிரதையா பெட்டியையும் திறந்தேன். அப்பாவின் மோதிரங்களை தவிர மற்ற அனைத்தும் அங்கே இருந்தன. மோதிரங்கள் என் கல்லூரி கட்டணமாகவும் சாப்பாட்டு செலவாகவும் ஏற்கனவே மாற்றமடைந்திருந்தன. வேஷ்டியை வெளியே எடுத்தேன். அதன் மேல் சுற்றிய துண்டை நீக்கினேன். அதே குழந்தையின் மென்மை, அதே கத்தியின் பளபளப்பு, அதே வாசனை. கொஞ்சம் கூட நிறம் மங்கலில்லை. இடுப்பில் சுற்றி கொண்டேன். மனசு அப்பாவை நினைத்து கொண்டது. மயிர்கால்கள் குத்திட்டு நின்றன. வாழை இலையை சுற்றி கொண்டது போல் இருந்தது. அவ்வளவு மளமளப்பு. மனைப்பலகையை எடுத்து போட்டுக்கொண்டு பிள்ளையாருக்கு முன் அமர்ந்தேன். ஓர் ஓசை முனகலோடு வேஷ்டி உயிரை விட்டது. என் பின்பக்கத்து மடிப்புகள் தோறும் நீளம் நீளமாக கிழிந்திருந்தது. எழுந்து நின்று கொண்டேன். இருட்டில் குழந்தையின் கையை மிதித்து விட்டார் போல் இருந்தது. அடுப்பங்கரையிலிருந்து அம்மா கொழுக்கட்டை பாத்திரத்தோடு வந்தாள். என்னடா, கிழிஞ்சு போச்சா? போவட்டும், அப்பா காலத்து வேஷ்டி உனக்கு எப்படி உழைக்கும்? போய் உன் வேஷ்டியை கட்டிக்கிட்டு வந்து காரியத்தை பாரு என்றாள் அம்மா. நான் என் டெரிகாட்டன் வேஷ்டியை எடுத்து கட்டிக்கொண்டு பிள்ளையாருக்கு முன் உட்கார்ந்தேன். டெரிகாட்டன் வேஷ்டி தான் எனக்கு சரி என்று பட்டது. ஆனாலும் மனசுக்குள் எங்கோ வருத்தமாகத்தான் இருந்தது.